I'm pretty sure you have seen this. Not the note, but the person in it. Yes, he is the father of our nation, Mahatma Gandhi. We all know he is a man of simplicity and we also know he drank alcohol. But அதை தாண்டி அவர் எப்படி என்னதான் சாப்பிட்டாரு, அவரோட ஃபுட்ல இருந்த philosophy, அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை தவிர அவர் சாப்பிட்ட 2 டிஷ் இந்த வீடியோவில் நான் சமைச்சு காமிக்க போகிறேன். நீங்கள் யோசிக்கலாம், ஏன்டா இவன் காந்தி பற்றி இப்போ பேசுகிறான், நான் அவர் சாப்பிட்டதை பற்றி ஏன் தெரிஞ்சுக்கணும்னு. இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது தான் ரொம்ப முக்கியம். அது ஏன் இந்த வீடியோ கடைசியில் சொன்னேன். இந்த வீடியோவில் காந்தி சாப்பிட்ட 2 டிஷ் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று ப்ரௌன் பாஸ்மதி ரைஸ் வச்சு செய்கிற ஒரு புலாவ், அதுக்கப்புறம் பஞ்சரத்தன் தால், அதாவது 5 வகையான தால் வச்சு செய்கிற ஒரு டிஷ். காந்தி வந்து ஒரு பியூர் வெஜிடேரியன் ஃபேமிலியிலேருந்து வராரு. அவர் நான்வெஜ் அவர் லைஃப் டைமில் சாப்பிட்டதே இல்லை, எக்ஸப்ட் ஃபார் 1 இயர். அவர் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் அண்ணனோட ஃப்ரெண்டு வந்துட்டு பிரிட்டிஷ்கார மீட் சாப்பிட்றனால தான் நம்மளை ஆள்றான் அப்படின்னு சொல்கிறாரு. மீட் சாப்பிட்டா கன்சிடர் ஸ்ட்ராங், வெஜிடேரியன்ஸை கன்சிடர் வீக் அப்படின்னு சொல்கிறாரு. காந்தி இதையும் நம்பிட்டு வீட்டுக்கு தெரியாமல் ஆட்டுக்கறி நிறையா சாப்பிட்றாரு. சிவோட இதுதர் வீட்டுக்கு ஆட்டுக்கு. காந்தி ஸ்கூல் முடிச்சுட்டு மேல் படிப்புக்காக லண்டன் போறாரு. போறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா அவர்கிட்ட 3 சத்தியம் வாங்கினாங்க. நோ செக்ஸ், நோ ஆல்கஹால், நோ நான் வெஜிடேரியன். அந்த ஃபர்ஸ்ட் 2 ஈஸியா ஃபாலோ பண்ண முடிஞ்சது. ஆனால் கடைசிக்கு தான் கஷ்டப்பட்டார். ஏன்னா லண்டன்ல வெஜிடேரியன் சாப்பாடு ரொம்ப ரேரா கிடைச்சது. அவர் ரூம்ல உட்காந்துட்டு வெறும் பாரிஜ், அதாவது கஞ்சியும் பிரெட்டையும் மாத்தி மாத்தி சாப்பிட்டு ரொம்ப அழுத்துட்டாரு. ஒரு நாள் அவர் லண்டன் ஸ்ட்ரீட்ஸ்ல சுத்திட்டு இருக்கும்போது பை காட்ஸ் கிரேஸ் ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டை பார்க்குறாரு. அவர் அப்படியே உல்லாசமா ஓடி அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் அப்படியே ரசிச்சு சாப்பிடும்போது விண்டோல ஒரு எக்ஸிபிட் இருக்கு. ஹென்ரி சால்ஸ் ப்ளீ ஃபார் வெஜிடேரியனிசம் அப்படின்னு ஒரு புக்கு. அதை வாங்கி கவர் டு கவர் படிச்சுட்டு அது உண்டாக்குன தாக்கத்தினால he became a vegetarian by choice, not by faith. I repeat, vegetarian by choice, not faith. இதை பற்றி அவர் புக்கு டயட் அண்ட் டயட்ரி ஃபார்ம்ஸில் இன்னும் விரிவாக எழுதியிருக்காரு. 3 cloves, bay leaves 2 போடுறேன், cumin seeds, ஏலக்காய், பட்டை ஒரு 1 inch பீஸ் போடுறேன், இது வெங்காயம், பச்சை மிளகாய், செருப்பு ஜிஞ்சர் garlic பேஸ்ட் போடுறேன், கேரட் ஒரு கேரட் போடுறேன். கேரட் ஏன் ஃபர்ஸ்ட் போடுறேன்னா அது குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது ஃபர்ஸ்ட் போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் மாதிரி சாட்டை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஐம் ஆடிங் சம் பீன்ஸ், ஒரு 5 நம்பர் போட்டிருக்கேன். ஒரு குவார்ட்டர் ஹெட் காலிஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்துட்டு ஆயிலில் நல்லா சாட்டே பண்ணோம். டைரெக்டாக வாட்டர் போட்டிங்கன்னா அதோட ரா டேஸ்ட்லாம் நிறையா தெரியும். ஸோ ஒரு 2 to 3 minutes நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணுங்க. ஓகே, ஐம் ஆடிங் சம் வாட்டர். ஸோ 2 cups வாட்டர் ஆட் பண்ணுறேன். இது ஒரு பாயிலுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் போய் உப்பு எடுத்துகிட்டு வந்துடுறேன். உப்பு போடணும். ஸோ ஒரு 1 teaspoon சால்ட் போடுறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பாயிலுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இந்த வாட்டர் பாயிலுக்கு வந்துச்சு. நான் ப்ரௌன் ரைஸ் போட போகிறேன். ப்ரௌன் ரைஸ் ஏன் போடுறேன்னா காந்தி வந்துட்டு அன்ரிஃபைன்ட் ரைஸ், அன்ரிஃபைன்ட் சீரியல்ஸ்லாம் நிறையா சாப்பிட சொல்லியிருக்காரு. ஏன்னா இஃப் யூ ரிமூவ் த அவுட்டர் லேயர்னா உங்களுக்கு நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ட் லாஸ், மினரல்ஸ், விட்டமின்ஸ் அதெல்லாம் போயிடும். அதனால ரிஃபைன் பண்ணாமல் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது பாயிலுக்கு வந்துச்சு. சிம்மரில் வச்சுட்டு ஒரு 12 minutes லோ ஹீட்டில் அப்படியே மிதமான சூட்டில் குக் பண்ண போகிறோம். ஸோ புலாவ் வந்து 10 minutes ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ளஃப் மட்டும் பண்ணி விட்டுருலாம். அப்படியே ரைஸை ரொம்ப உடைக்காமல் லைட்டாக ஜென்டிலாக ஃப்ளஃப் பண்ணி விட்டுருலாம். காந்தி அவர் டயட்லேயே ஒரு மினிமலிஸ்டிக் அப்ரோச் தான் ஃபாலோ பண்ணார். உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும்தான் சாப்பிட்ணும். அவரை பொறுத்த வரைக்கும் ஹெல்த், ஃபிட்னஸ் அண்ட் எனர்ஜி இது 3த்துக்கு மட்டும்தான் தேவை. ஆசைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் அள்ளி சாப்பிட்றது தப்புன்னு சொன்னார். காந்தியை பொறுத்த வரைக்கும் உடம்பு வந்து ஒரு கோயில், குப்பை தொட்டி இல்லை. அதனால டேஸ்ட்டுக்காக அள்ளி சாப்பிட்டு உடம்பு கெட்டு போயிடுச்சுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்னார். ஸோ now we'll start with puncharatan dal. So I've taken 5 kinds of dal. என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னா உளுத்தம் பருப்பு, துவரம் பருப்பு, பாசி பருப்பு, கடலை பருப்பு, அதுக்கப்புறம் மசூர் தால். அது தமிழில் என்னன்னு தெரில, நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ப்ரெஷர் குக்கரில் தால்ஸ்லாம் போடுறேன். 250, 500, 750, 1000 ml. கரெக்டாக இருக்குது. அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிடலாம். எப்பா ப்ரெஷர் இப்போ போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி கடைய ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான். நல்லா மசிஞ்சு குக் ஆகிருக்கு தால். நம்மளுக்கு அதான் வேணும். இதை லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் எவ்வளோ மேஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ மேஷ் பண்ணி விட்டுடலாம். இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு கடாய் ஏற்றிட வேண்டியதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் போடுறேன். கொஞ்சம் இஞ்சி போடுறேன், லைக் ஒரு 1 inch பீஸு. அதோட கொஞ்சம் cumin seeds 1 teaspoon.
3 லீவ்ஸ், ஒரு ஸ்ப்ரிக், ஒரு 2 வரமிளகா. நல்லா அரோமேட்டிக்காக வர வரைக்கும் குக் பண்ணலாம். இப்போ பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், அதே மாதிரி காரப்பொடியும் ஒரு 1/2 டீஸ்பூன். லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த கிரவுண்ட் ஸ்பைசஸை, கலர் மாறிடக்கூடாது. தக்காளி ரொம்ப மேஷ் ஆகிற அளவுக்கு குக் பண்ண வேணாம், அதோட அந்த ரா டேஸ்ட் போகிற அளவுக்கு மட்டும் குக் பண்ணிக்கலாம். இது அரௌண்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் சாட்டே பண்ணிட்டா போதும். மெயின் இன்க்ரீடியன்ட், யாரும் உப்பு எடுத்துகிட்டு போனா? யாரும் உப்பு எடுத்துகிட்டு போயிட்டாங்க ப்ரோ. காந்தி உப்பு தர மாட்டாங்க. ஸோ நான் ஒரு 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தால் கொட்டிடலாம். அவ்வளோ குளு 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 குளுன்னு சத்தம் கேட்கும். இது ஒரு நல்ல ஒரு பாயிலுக்கு வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான், கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான். நான் இங்கே கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே மேலே மலைச்சாரல் மாதிரி போட்டு இறக்கிற வேண்டியதான். Gandhi's experiments with food were as fascinating as his fast. நான்-வெஜிடேரியன்லேருந்து வீகனிசம் வரைக்கும், குக்லேருந்து ரா ஃபுட் வரைக்கும் எல்லாத்தையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் ஹிம் பீங் அ பியூர் வெஜிடேரியன் அட்வொகேட்டட் ஈட்டிங் எக்ஸ். அதுக்கு அவர் கொடுத்த காரணம் என்னென்னா, ஒரு மாட்டுக்கிட்டேருந்து பால் கறக்கிறதுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேட் பண்ண வைக்கணும். ஆனால் ஒரு கோழி அந்த சேவலை பார்க்காமலே முட்டை போடுது. அதனால எக்ஸ் வந்து ஃப்ளெஷ் ஃபுட் இல்லைன்னு சொன்னார். அப்புறம் எக்ஸில் இருக்கிற மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் ரொம்ப விரும்பினார். காந்தி எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸுக்காக அட்வொகேட் பண்ணாரோ அதே மாதிரி பப்ளிக்காக ஹிஸ் ஹேட்டட் ஃபார் சுகரையும் சொன்னார். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ரிஃபைன் சுகர். அதனால டீ காஃபியெல்லாம் விட்டுட்டு வெறும் கோகோ குடிச்சாரு. அட் த சேம் டைம் ரிஃபைன் சுகருக்கு ஆல்டர்னேட்டிவாக ஜாகரி, அதாவது வெள்ளத்தை ரெக்கமெண்ட் பண்ணார். காந்தியோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் என்ன எக்ஸ்ட்ரீம்க்குலாம் போகுதுன்னா, அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அவர் சாப்பாடை குக் பண்ணாமல், ஸ்பைசஸ் இல்லாமல் வெறும் பச்சையாக சாப்பிட்டாரு. இதனால அவர் வயிற்றுக்கு ஒத்துக்காம டிசென்ட்ரி போகுது. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அப்படியே கைவிட்டுறாரு. அதே மாதிரி அவர் பாலையும் கைவிடணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் டயட்ரி ரெக்குவயர்மெண்ட்ஸை மீட் பண்ண முடியாதனால ஆட்டுப்பால், அதுக்கப்புறம் அதில் செஞ்ச தயிரையும் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இன்ஃபேக்ட் அவர் ரொம்ப பிடிச்சும் சாப்பிட்றாரு. அதை இதோட ட்ராபேக் என்னன்னா, காந்தி மட்டும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாமல் அவர் ரிலேட்டிவ்ஸ், அவரோட ஆசிரமத்தில் இருந்தவங்க எல்லாரையும் இதை பண்ண வச்சாரு. அவங்கள நினச்சாதான் கொஞ்சம் பாவமாக இருக்கு. ஸோ 2 டிஷ்ஷும் முடிஞ்சிருச்சு. இப்போது இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரௌன் ரைஸ் புலாவ். நான் பண்ணதுனால நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹையாக வச்சுக்கலனா, பட் டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு தால் சாப்பிட்லாம். நான் லைட்டாக எலிவேட் பண்ணுறதுக்காக மேலே சில்லி ஆயிலெலாம் ஊற்றுனேன். காந்தி சத்தியமாக அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார். ஆக்சுவலி வேறு லெவலாக இருக்குது. ரெண்டுத்துக்கு கலந்து அடிப்போம். வேற என்ன ப்ரோ சொல்கிறது, இதுக்கு போருமா? என்னதான் காந்தி பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் வியப்பாக இருந்தாலும் அவர் சொன்ன சில பாயிண்ட்ஸ் ஃபுட் மேலே ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. சால்ட்டு, மில்க்கு இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். அதே மாதிரி ஃபேட் டயட்ஸ், அதாவது கீட்டோ டயட்ஸ், லோ கார்ப் டயட்ஸ், லோ ஃபேட் டயட்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ரொமோட் பண்ணார். இதெல்லாம் லாங் டேர்மில் பண்ணும்போது இட்ஸ் வெரி அன்சஸ்டைனபிள் அண்ட் உடம்புக்கும் நிறைய பாதிப்பு விளைவிக்கும். அவர் மீட் பற்றி சொன்ன கொஞ்சம் கருத்துக்களும் எனக்கு சரியா படல. நீ எந்த மீட் சாப்பிட்றியோ அந்த மீட்டோட தன்மை உனக்குள்ள வந்து நீ மிருகமாயிடுவ அப்படின்னு சொன்னாரு. நான் இன்னும் ஆடு, கோழி அந்த மாதிரி எதுவும் மாறல, இன்னும் ராஜீவா தான் இருக்கேன். அதே மாதிரி அவர் ஹாஸ்பிட்டல்ஸ் மேலேயும் அலோபதி மேலேயும் வச்சிருந்த வெறுப்பு எனக்கு சரியா படல. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கண்டிப்பா போய் டாக்டர் பாருங்க, தப்பு இல்லை. Even after all the criticisms I have, I still think Gandhi's philosophy on food is important, especially right now. ஏன்னா ஹிஸ்ட்ரியில் இல்லாத அளவுக்கு சாப்பாடு நம்மளுக்கு கிடைக்குது, அளவுக்கு மீறி நம்ம சாப்பிட்றோம். அதனால உடம்புக்கு கெடுதல் விளைவிக்குது. ஹாஸ்பிட்டல் போகிறோம், டயட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போகிறோம். இதெல்லாம் தவிர்த்துட்டு காந்தி என்ன சொன்னார்? உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் சாப்பிடுங்க. உடம்பை கோயிலாக ட்ரீட் பண்ணலனா கூட குப்பை தொட்டியாக ட்ரீட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வேற என்ன ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர்ஸ் பற்றி நான் வீடியோ பண்ணணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.